ஹரி ஓம். ராஜயோகம். குண்டலி சக்தியை உறக்கத்தினின்று தட்டி எழுப்புவதே யோக சாதனத்தின் குறிக்கோள். பர ஞானத்தை பெறுவதற்கு அது ஒன்றே உற்ற உபாயம். அது பொறி புலன்களுக்கும் கருவி கரணங்களுக்கும் அப்பாற்பட்டுள்ள பரம்பொருளை பற்றிய ஞானமாகும். இப்படி குண்டலி சக்தியை எழுந்திருக்க செய்வதற்கு உபாயங்கள் பல இருக்கின்றன. ஈஸ்வரிடம் பக்தன் கொள்கின்ற தூய பக்தியின் மூலமாக அது நிகழ்கிறது. பரிபூரண நிலை எய்தியுள்ள சான்றோர்களின் அனுகிரகத்தால் அது நிகழ்கிறது. ஞான விசாரத்தாலும் அது நிகழ்வதுண்டு. அசாதாரணமான ஆற்றல்கள் தோற்றத்திற்கு வருவதை ஆங்காங்கு காண்கிறோம். பேரறிவு யாரோ சிலரிடத்து பொழிவதை நாம் காண்கிறோம். குண்டலி சக்தியானது ஒரு சிறிய அளவிலாவது சுஷுப்னா நாடி வழியாக மேல் நோக்கி போகும் இடத்தே இத்தகைய அசாதாரணமான ஆற்றல் மிளிர்கிறது. மக்களில் பெரும்பான்மையோர் யோக சாஸ்திரத்தில் விளங்குகிற இத்தத்துவத்தை நேராகவும் சரியாகவும் அறிந்து கொண்டவர்கள் அல்லர். ஏதோ ஒருவித குருட்டு வாய்ப்பாக அவர்களுக்கு குண்டல் சக்தியானது சுஷுப்னா நாடி வழியாக ஒரு சிறிதளவு மேல் கிளம்புகிறது. அப்படி அவர்களிடத்து வாய்க்கின்ற சித்திக்கு மூல காரணம் இன்னதென்று தெரியாது. ஏதேதோ கோட்பாடுகளை எல்லாம் அவர்கள் எப்படியோ எடுத்து இயம்பி வெட்ட வெளியாக அறிந்து கொள்வதற்குரிய இந்த சாஸ்திரத்த ரகசியங்களை பரம ரகசியம் என்றும் மூடு மந்திரம் போடுவார்கள். புரிகின்ற ஆராதனைகள் அனைத்தும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ குண்டலி சக்தியை எழுந்திருக்க செய்தல் என்பதில் முடிவுறுகின்றன. தான் செய்கின்ற பிரார்த்தனைக்கு தெய்வம் அல்லது தேவதைகள் செவிசாய்க்கிறார்கள் என்று கருதி வருகிற மனிதன் நிகழ்கிற நிகழ்ச்சியை உள்ளபடி அறிந்து கொள்கிறவன் அல்ல. தன்னிடத்திற்கும் மேலான தெய்வீக இயல்பே தனது பிரார்த்தனைக்கு பலனளித்தது என்பதை அவன் அறிவதில்லை. அனந்த சக்தி தன்னிடத்தில் சுருண்டு அடங்கி கிடக்கிறது. பிரார்த்தனை பண்ணுதல் என்னும் மேலாம் மனநிலையின் வாயிலாக இந்த அனந்த சக்தியின் ஒரு சிறு பகுதியை வியாபகத்துக்கு கொண்டு வருவதில் தான் வெற்றி அடைந்திருப்பதாக அவன் அதை அறிவதில்லை. அஞ்ஞானத்தில் மூழ்கியுள்ள மாந்தர் ஆராதனைக்கு வெவ்வேறு பெயர்கள் இட்டு வெவ்வேறு முறையில் நிகழ்த்தியும் வருகிறார்கள். தாங்கள் உபாசிப்பது துஷ்ட தேவதை என்ற அச்சத்தில் நடுங்கிக் கொண்டு உபாசிப்பவர்கள் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே சித்திரவை பண்ணிக் கொள்கிற முறையில் தெய்வ வழிபாடு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவை யாவுக்கும் அடிப்படையாயிருக்கும் தத்துவத்தை யோகி ஒருவன் உள்ளபடி உலகுக்கு எடுத்து இயம்புகிறான். தெய்வீக பெரும் சக்தி எல்லாரிடத்தும் சுருண்டு புதைந்து கிடைக்கிறது என்கிறான் யோகி. பேரானந்தத்திற்கு பிறப்பிடமாக இருப்பது அன்னை பராசக்தி என்கிறான் அவன். மூல பிரகிருதி தாயிடம் தொடர்பு வைத்து தெரிந்து கொள்வதற்கு சக்தியை பெறுதல் எளிதில் கைகூடுகிறது என்கிறான் யோகி. ராஜயோகம் என்பது இதுவே. சமயத்தை ஒரு தத்துவ சாஸ்திரமாக அது விளக்கி காட்டுகிறது. செய்கிற ஆராதனைக்கு அடிப்படையாக உள்ள உண்மை இன்னதென்று யுக்தி பூர்வமாக அது விளக்கி காட்டுகிறது. பண்ணுகிற பிரார்த்தனைகளில் உண்மை நிலை யாது என்று அது எடுத்து விளக்குகிறது. உபாசனைக்குரிய வடிவங்களும் கிரிகைகளும் அதிக செயல்களும் மானுட மனோதத்துவத்தில் எத்தகைய இடங்கள் பெற்றிருக்கின்றன என்பவற்றை ஐயமின்றி கூறுவதுதான் ராஜயோகம். அடுத்த தலைப்பு பிராணாயாமம். பிராணாயாமத்திற்குரிய சாதனங்களை பற்றி நாம் இப்பொழுது ஆராய்வோம். யோகியர்கள் கொள்கைப்படி பிராணாயாமத்தின் முதல் படியானது சுவாச பைகளின் இயக்கத்தை வயப்படுத்துவதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம். நம்முடைய சரீரம் என்னும் அரிய ஒரு எந்திரத்தின் நுண்ணிய செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நம் உணர்ச்சி இல்லாத அச்செயல்களை உணர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டுள்ளோம். நமது மனது புற உலகில் உலவி புற உலகை பற்றி உணர்விலேயே மூழ்கி கிடக்கிறது. அக உலவாகிய உடலினுள்ளே நிகழ்ந்து வருகிற நுண்ணிய நிகழ்ச்சிகளை உணரும் வல்லமையை நமது மனது இழந்துவிட்டது. உள்ளே நிகழும் நிகழ்ச்சிகளை நாம் முதலில் உணர்ந்து பழக வேண்டும். பின்பு அந்த நுண்ணிய செயல்களை வசப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நாடியின் செயல்கள் தேகமெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாடிகளின் செயல்கள் வாயிலாக உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தசைக்கும் பிராணன் எடுத்துச் செல்லப்படுகிறது. உயிர் சக்தியும் திறனும் உடலெங்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த நாடிகளின் வாயிலாக. அத்தகைய செயல்கள் ஓயாது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனினும் நாம் அவைகளை உணர்வதில்லை. யோக சாதனங்களால் அச்செயல்களை உணர வல்லவர்களாக நாம் ஆகக்கூடும் என்கிறது யோக சாஸ்திரம்.
அப்படியானால் அதை சாதிப்பது எங்கனம்? சுவாசப்பைகளின் சலனத்தை வசப்படுத்தி பழகுவது அதற்கு முதற்படியாகும். சுவாசப்பைகளின் சலனத்தை வசப்படுத்தும் சாதனத்தை கொஞ்ச காலத்திற்கு தொடர்ந்து செய்து வர வேண்டும். அதில் வெற்றி அடைந்தது பிறகு ஏனைய நுண்ணிய சலனங்களை வசப்படுத்த நமக்கு இயலும். பிராணாயாம பயிற்சியை ஒழுங்காக செய்து வருவதே அதற்கு உற்ற உபாயம். பிராணாயாமம் பழகும் முறை மிக வசதியாயிருக்கும் ஆசனத்தை போட்டு நிமிர்ந்து உட்கார வேண்டும். உடல் நேராக நிமிர்ந்திருப்பது முற்றிலும் அவசியம். பிரம்ம தண்டத்தில் அல்லது முதுகு எலும்பு கூட்டினுள் சுஷும்னா நரம்பு இருக்கிறது. யோக சாதனம் பயிலுவன் கோணலாக உட்கார்ந்திருந்தால் அந்த சுஷும்னா நரம்புக்கு இடைஞ்சல் விளைவிக்கும். வளைந்திருக்கும் உடலில் அது சரியாக தன் செயலை செய்ய முடியாது. நிமிர்ந்து உட்கார்தலின் மூலம் சுஷும்னா நரம்பு சரியாக வேலை செய்வதற்கு வசதி செய்து கொடுக்கப்படுகிறோம். யோக சாதன பயில்கிற ஒருவன் எப்பொழுதாவது கோணலாக அல்லது வளைந்தோ உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்வானாயானால் அவன் தனக்குள்ளே தீங்கு விளைவித்துக் கொள்கிறான். நெஞ்சு, கழுத்து, தலை ஆகிய சரீரத்தின் 3 உறுப்புகளுக்கும் நேர்கோட்டில் எப்பொழுதுமே நிமிர்ந்திருக்கும்படி செய்ய வேண்டும். முதுகெலும்பை வில் போன்று வளைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதே மக்களிடம் பொதுவான பழக்கமாக இருக்கிறது. கொஞ்ச நாள் பயிற்சி பண்ணினால் நிமிர்ந்து உட்கார்க்கும் பழக்கம் தானாக வந்தமைகிறது. சுவாசிப்பது எவ்வளவு எளிதாகவும் இயல்பாகவும் நம்மிடத்து நிகழ்கிறதோ அவ்வளவு எளிதாகவும் இயல்பாகவும் நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பதும் அமைதல் வேண்டும். அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து பழகிய பிறகு நாடி நரம்புகளை செயல்களை வசப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்வது 2வது சாதனம். சுவாச கருவிகளோடு சம்பந்தப்பட்டுள்ள நாடி நரம்பானது உடல் எங்கும் உள்ள நாடி நரம்புகள் மீது ஒருவித ஆதிக்கம் செலுத்துகிறது என்னும் விஷயத்தை நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். இத்தகைய தொடர்பு நாடி நரம்புகள் அனைத்துக்கும் இடையில் இருப்பதாக சுவாசிப்பதிலே ஒழுங்குபாடு மிக அமைந்திருக்க வேண்டும். சாதாரணமாக நாம் சுவாசித்து வருதலில் ஒழுங்குபாடு ஒன்றுமே கிடையாது. முறைமை ஒன்றும் அதனிடத்து இல்லாது தாறுமாறாக அது நிகழ்ந்து வருகிறது. இனி சுவாசித்தல் என்னும் செயல் எல்லாரிடத்திலும் ஒரே விதமாக அமைவதும் இல்லை. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனுடைய மனப்பான்மைக்கு ஏற்றபடி சுவாசித்தல் என்னும் செயல் ஒவ்வொரு விதத்தில் நிகழ்ந்து வருகிறது. சுவாசத்தின் போக்குவரத்துக்கு பொதுவாக ஆண் பாலிடத்தில் ஒரு விதமாகவும் பெண் பாலிடத்து மற்றொரு விதமாக நிகழ்ந்து வருவது கருத்தில் வைப்பதற்குரிய விஷயம். அளவு எடுத்தாற்போல் சுவாசத்தை உள்ளே வாங்கவும் வெளியில் தள்ளவும் செய்கிற செயல் பிராணாயாமத்தினுடைய முதல் பாடம். மூச்சை உட்கொள்ளுதலும் வெளிப்படுத்திலும் ஒழுங்காக உள்ள முறைமை ஒன்று அமைவது அவசியம். அம்முறைமை அமையுங்கால் உடலில் உள்ள உறுப்புகளுக்கிடையில் பொருத்தமும் இசைவும் இனிது அமைகின்றன. முறைமையோடு ஒழுங்காக சுவாசிப்பதை கொஞ்ச காலத்துக்கு தொடர்ந்து பழக வேண்டும். அப்படி பழகியான பிறகு மூச்சை உட்கொள்கின்ற பொழுதும் வெளிப்படுத்துகிற பொழுதும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஓதி பழக வேண்டும். பிரணவ மந்திரம் ஒன்றைத்தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாம் ஜெபித்து வருகிற எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் பிராணாயாமத்தோடு இணைத்துக் கொள்ளலாம். மந்திரம் ஒன்று ஜெபிக்கும் பழக்கத்தில் இல்லாதவர்கள் 1, 2, 3 என்ற இலக்கங்களை கூட அளவைகளாக எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அப்படி இலக்கங்களை எண்ணுவதற்கு பதிலாக ஓம் எனும் மந்திரத்தை அல்லது உபாசனா மூர்த்தியின் பெயர் ஆகிய வேறு எந்த மந்திரத்தை அளவைக்கு வைத்துக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். சுவாசத்தை உள்ளே வாங்கும் போது ஓம் என்ற ஓசையுடன் அதனுடன் கலந்திருக்க வேண்டும். பிறகு சுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் அதனுடன் ஓம் என்ற ஓசை கலந்திருக்க வேண்டும். சுவாசத்தை உட்கொள்வதிலும் வெளிப்படுத்துதலும் ஒழுங்குபாடான அளவையும் இசையும் சேர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது சரீரம் முழுவதிலும் சீர்மையோடு செறிந்த லயான சாரம் நிகழ்வதை நாம் உணர்வோம். உடல் முழுவதிலுமே ஓர்மையும் ஒழுங்குபாடும் நிறைந்துள்ள நடுநிலைக்கு லயானுச்சாரம் என்று பெயர். ஓய்வு என்றால் என்ன என்பதை அப்பொழுது நாம் அறிய வருவோம். உடலினோடு அமைகின்ற சீர்மையோடு கூடிய லயானுச்சாரத்திற்கு உறக்கமானது ஒரு பொழுதும் ஒப்பாகாது. உறக்கத்திலும் உயர்ந்தது லயானுச்சாரம். விழிப்பு நிலையிலேயே நாம் அதை வருவித்துக் கொள்ள முடியும். அப்படி உடலில் இருந்து சீர்மை வந்து அமையும் கால் ஆயாசம் அடைந்துள்ள நாடி நரம்புகள் எல்லாம் இயல்பாக அமைதி எய்துகின்றன. களைத்து போயுள்ள நாடி நரம்புகள் எல்லாம் இயல்பாகவே உறுதி பெறுகின்றன. லயானுச்சாரத்திற்கு நிகரான ஓய்வு ஏதுமில்லை என்பதை நாம் அனுபவத்தில் காண்போம். இன்று இயம்ப பெற்றுள்ள யோக சாதனத்தை முறையாக செய்து வந்தால் அதன் விளைவு சாதகனுடைய முக விலாசத்தில் வெளியாகும். முக தோற்றத்தில் வெளிப்படையான மாறுதல் ஒன்று உண்டாகும். முகத்தில் உள்ள கரடு முரடு தோற்றம் அகன்று போகும். கரடு முரடு தோற்றத்திற்கான கோடுகள் நாளடைவில் மறைந்தே போகும். அமைதியான நல்லெண்ணத்தையே எண்ணுகின்றவனுடைய முகத்தில் அமைதி விழுந்து கொண்டிருக்கும்.
அதை தொடர்ந்து சாதகனுடைய குரலும் மாறி அமைகிறது. இனிய குரல் அவனுக்கு வந்து வாய்க்கிறது. கொக்கரிப்பது போன்ற குரலை யோகி ஒரு இடத்து நாம் ஒரு நாளும் காண முடியாது. தொடர்ந்து சில மாதங்களுக்கு யோக பயிற்சிகள் சில செய்து வந்தால் இத்தகைய அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். மேலே இயம்புள்ள சாதனத்தை இனி கொஞ்சம் கடினமாக மாற்றி அமைக்க வேண்டும். இடது பக்கம் இருக்கும் நாசித்துவாரத்திற்கு இடை என்று பெயர், வலது பக்கம் இருக்கும் நாசித்துவாரத்திற்கு பிங்களை என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இடது நாசி சுவாசத்தின் வாயிலாக மெதுவாக சுவாசத்தை வாங்கி சுவாச பைகளை நிரப்புக. அப்படி அவைகளை நிரப்புகின்ற அதே வேளையில் இடை என்னும் நாடி நரம்பை குறித்து ஆழ்ந்து சிந்தனை செய்க. மேரு தண்டத்தின் வழியாக கீழ் நோக்கி இடை என்னும் நாடியை செலுத்தி அது மூலாதாரத்தின் கண் வீற்றிருக்கும் குண்டலி சக்தியை சென்று விரைந்து தாக்கும்படி பாவித்தல் வேண்டும். அப்படி தாக்கிய பின் அந்த நாடியை சிறிது நேரம் அங்கு மூலாதாரத்திலேயே இருக்கும்படி பாவனை செய்க. பின்பு அந்த நாடியை பிங்களை என்னும் வலது பக்கத்துக்கு மெதுவாக மாற்றி அமைத்து பாவனை பண்ணுக. பிறகு வலது பக்கம் இருக்கும் நாசி துவாரத்தின் வாயிலாக சுவாசத்தை சிறிது சிறிதாக வெளிப்படுத்துக. இம்முறையில் பிராணாயாமம் பண்ணுவது சிறிது கஷ்டமானதாகத்தான் தென்படும். ஆனால் இதை எளிதாக்குவதற்கு ஒரு உபாயம் உண்டு. வலது நாசி துவாரத்தை கட்டை விரலால் அடைத்துக் கொண்டு இடது நாசி துவாரத்தின் வாயிலாக மெதுவாக சுவாசத்தை உள்ளே வாங்குக. அப்படி சுவாசத்தை வாங்கியதும் இடது நாசி துவாரத்தை சுண்டு விரலால் அடைத்துக் கொள்க. இப்பொழுது வலது நாசி துவாரத்தை கட்டை விரலாலும் இடது நாசி துவாரத்தை சுண்டு விரலாலும் அடைத்துக் கொண்டிருக்கின்றன. இரண்டு நாசி துவாரங்களுக்கும் இரண்டு விரல்களால் சிறிது நேரம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி நாசி துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வேளையில் சுஷுப்னையின் கீழ் பாகத்தை, அதாவது மூலாதாரத்தை இடை என்னும் நாடியால் தாக்குவதாக பாவனை பண்ணுக. மூலாதாரத்தை இடை என்னும் நாடியால் தாக்கியதும் கட்டை விரலை நீக்கி பிங்களை அல்லது வலது நாசத்துவரத்தின் வழியாக சுவாசத்தை சிறிது சிறிதாக வெளிப்படுத்துக. அடுத்தபடியாக அதே பிங்களை நாசி துவாரத்தின் வாயிலாக சுவாசத்தை உள்ளே வாங்குக. அதன் பொருட்டு இடை என்னும் நாசி துவாரத்தை சுட்டு விரலால் அடைத்த வண்ணம் வைத்திருக்க வேண்டும். போதிய அளவு சுவாசத்தை உள்ளே வாங்கிய பிறகு இரண்டு நாசி துவாரங்களை முன் செய்தது போல் இரண்டு விரல்களால் அடைத்துவிடு. இப்பயிற்சி துவக்கத்தில் ஏதோ மிக கடினமானதாக தோன்றும். ஆனால் பழக பழக இது மிக எளிதாகிறது. தொடர்ந்து இந்த அபியாசத்தை சின்னஞ்சிறு வயதிலிருந்து செய்து வருகிறார்கள் என்றால் சுவாசப்பைகள் இந்த சாதனத்துக்கு ஏற்றவாறு தாமாக அமைந்து விடுகின்றன. பிராணாயாம அபியாசத்தை முதலில் துவங்குபவர்கள் அதற்கேற்ற கால அளவை அமைத்துக் கொள்ள வேண்டும். 4 வினாடி நேரத்துக்கு சுவாசத்தை உள்ளே வாங்க வேண்டும். 16 வினாடி நேரம் அச்சுவாசத்தை உள்ளே வைத்திருக்க வேண்டும். பிறகு 8 வினாடி நேரம் அச்சுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இம்முறையை நெடிது கையாண்டு அதில் பழக்கம் நன்றாக வந்த பிறகு வேண்டுமானால் நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அப்படி அதிகப்படுத்துகின்ற பொழுதும் சுவாசத்தை உள்ளே வாங்குவதற்கு 4, அதை உள்ளே வைத்திருப்பதற்கு 16, வெளிப்படுத்துவதற்கு 8 என்னும் வீராச்சாரத்திலிருந்து பிசகாதிருக்க வேண்டும். திருஷ்டாந்தமாக சுவாசத்தை உள்ளே வாங்குவதற்கு 6 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அதை உள்ளே வைத்துக் கொள்வதற்கு 24 வினாடிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு சுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு 12 வினாடிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு முறை செய்து முடித்தால் ஒரு பிராணாயாமம் எனப்படுகிறது. மூச்சை நெடுநேரம் அடக்கி வைத்து திணறுதல் உண்டாகாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறிதேனும் சிரமம் இல்லாத பிராணாயாமம் சுலபமாக நடைபெற்று வர வேண்டும். அப்படி பிராணாயம் செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் முக்கோண வடிவில் இருக்கும் மூலாதாரத்தை ஆழ்ந்து மனதில் சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அந்த சிந்தனை செய்வது சாதனத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு பெருந்துணை புரிகிறது. இப்படி பிராணாயம் செய்து அதில் தேர்ச்சி அடைந்ததான பிறகு முறைமையை நேர்மாறாக மாற்றி அமைக்க வேண்டும். பிங்களை அல்லது வலது நாசி துவாரத்தை கட்டை விரலால் அடைத்துக் கொண்டு இடை அல்லது இடது நாசி துவாரத்தில் 4 வினாடி நேரம் சுவாசத்தை நிதானமாக உள்ளே வாங்க வேண்டும். அப்படி வாங்கியான பிறகு 16 வினாடி நேரம் அதை உள்ளே வைத்திருக்க வேண்டும். சுட்டு விரலால் இடது நாசித்துவாரத்தை அடைத்துக் கொண்டு வலது நாசித்துவாரத்தின் வாயிலாக 8 வினாடி பரியந்தம் சுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி சுவாசத்தை வெளிப்படுத்தியான பிறகு 16 வினாடி பரியந்தம் 2 நாடித்துவாரங்களையும் 2 விரல்களால் அடைத்துக் கொண்டு சுவாசத்தை உள்ளே வாங்காதிருக்க வேண்டும். முதலில் கையாண்ட பிராணாயாமத்திற்கு இப்பொழுது கையாளுகிற பிராணாயாமத்திற்கும் ஒரே வித்தியாசம் உண்டு. கும்பகம் பண்ணுதல் அல்லது மூச்சை பிடித்து அடக்குதல் முதலில் சரீரத்துள் நிகழ்ந்தது. இப்பொழுது அம்மூச்சை வெளியிலே வைத்து செய்வதாகிறது. சரியாக செய்து பழகினால் இந்த 2வது முறை முதல் முறை விட சுலபமானது என்பது விளங்கும். கும்பகம் பண்ணுதல் அல்லது சுவாசத்தை சுவாச பைக்குள் அடைத்து வைத்தல் என்னும் சாதனத்தை ஒருபொழுது மிகைப்பட செய்யலாகாது. காலையில் 4 பிராணாயாமங்கள், மாலையில் 4 பிராணாயம் என 2 வேளையில் அளவுபட இச்சாதனத்தை செய்தால் போதுமானது.
இது முற்றிலும் சாதகனுடைய இயல்புக்கு ஒத்துப்போன பிறகு 2 வேளைக்கு பதிலாக 3 வேளை அல்லது 4 வேளை செய்யலாம். காலை, மாலை, நண்பகல் ஆகிய 3 வேளைகள் செய்வது அடுத்த முறை. காலை, மாலை, நண்பகல், நள்ளிரவு ஆகிய 4 வேளைகள் செய்வதற்கு இதற்கு அடுத்தன முறையாகும். அதற்கு மேல் ஆத்ம சாதனத்துக்கென்றே வாழ்வு முழுவதையும் ஒதுக்கி வைத்திருப்பவர்கள் 6 வேளைகள் வசதிக்கேற்ற பிரகாரம் செய்யலாம். பிராணாயாமத்தை முதல் துவங்க இருக்கிறவர்கள் 4 பிராணாயாமம் செய்து முடிக்க 2 நிமிஷங்களுக்கு மேல் ஆகாது. பயிற்சியில் சிறிதேக முன்னேற்றமடைந்து வருகிறவர்கள் 2 நிமிஷத்தை 3 நிமிஷம், 4 நிமிஷம் இப்படி அதிகப்படுத்திக் கொண்டே போகலாம். இந்த சாதனத்தை சரியாக செய்து கொண்டு வரும்பொழுது அதன் விளைவும் சரியானதாக இருக்கும். பிராணாயாமம் பண்ணுவதில் சாதகனுக்கு சிரமம் ஒன்றுமில்லை எனவும் அதை சரியாக செய்து சாதிக்கும் திறமை தன்னிடத்து இருக்கிறது என்றும் சாதகன் உணர வேண்டும். அடுத்தபடியாக பிராணாயாமம் செய்வதில் இன்பம் மிக உண்டாக வேண்டும். சாதனம் சரியாக நிறைவேறி வருவதற்கு இவ்விரண்டுமே அறிகுறிகள். இந்த சாதனத்தில் முறை வழுவி போகும் இடத்து சில வேளைகளில் சாதனம் செய்தும் வேறு சில வேளைகளில் சாதனம் செய்யாது நிறுத்தி வைப்பதும் ஆகிய ஒழுங்குப்பாடின்மையானது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும். முறை பிறழாது காலம் உருண்டு ஓடுவது போன்று சாதனத்தை முறை பிறழாது சாதகன் செய்து வர வேண்டும். 4 பிராணாயாமங்களை 6 பிராணாயாமங்களாக வேண்டுமானால் மாற்றலாம். ஆனால் அதற்கேற்ற திறனும் ஆத்ம சாதனிடத்தில் இருக்க வேண்டும். நாடி சுத்திக்காகவென்று இதுக்கார 3 விதமான பிராணாயங்கள் மேலே விளக்கப்பட்டன. இம்மூன்று முதல் முறையும் 3வது முறையும் ஒருவாறு எளிதில் செய்யக்கூடியது. அவ்விரண்டில் ஆபத்தில்லை. ஆனால் 2ஆம் முறை ஆகிய கும்பகம் பண்ணுதல் அல்லது சுவாசத்தை சுவாச பைக்குள் நெடுநேரம் அடைத்து வைத்திருப்பதில் ஆபத்து மிக உண்டு. எனவே அதை குறித்து யோக சாதகன் எச்சரிக்கையாக மிக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையை ஒழுங்காக அனுஷ்டிப்பது யாருக்குமே பொருந்தும். அதை ஒழுங்காக அனுஷ்டிக்கும் உள்ளத்தில் சாந்தி நிலவும். ஓமின மந்திரத்தை மனதில் எண்ணிக்கொண்டு எப்பொழுது வேண்டுமானால் முதல் முறை பிராணாயாமத்தை கையாளலாம். அவரவருக்கென்று அமைந்துள்ள அலுவல்களிலும் அமைந்திருக்கும் பொழுதும் முதல் முறை பிராணாயாமத்தை எளிதில் அனுஷ்டிக்கலாம். கிட்டத்தட்ட ஜபம் பண்ணிக் கொண்டிருப்பதற்கு ஒப்பானது அது. மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபம் பண்ணலாம். அதே விதத்தில் முதல் முறை பிராணாயாமத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் அனுஷ்டிக்கலாம். எத்தனை தடவை வேண்டுமானாலும் அனுஷ்டிக்கலாம். அனுஷ்டிப்பதற்கேற்ற அளவு சாதகனுக்கு நலம் உண்டாகும். சாதனத்தை முறையாகவும் ஒழுங்காகவும் அனுஷ்டித்து முன்னேற்றம் அடைந்து வருகின்ற சாதகனுக்கு ஒரு காலம் இல்லாவிட்டால் ஒரு காலத்தில் குண்டலி சக்தி எழுந்திருப்பது திண்ணம். ஆனால் அது எப்பொழுது எழுந்திருக்கும் என்கிற கவலை உதவாது. இந்த சாதனத்தை சரியாக சிறிய அளவில் அனுஷ்டித்து வருகிறவர்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் அமைதி குடிகொண்டிருக்கும். அப்படி அமைதியில் நிலைத்திருப்பதே கிடைத்திருக்கிற பேராகும். அதற்கு மேல் குரலும் இனிதலாகவும் தெளிந்ததாகவும் மாறிடும். பின்பு சாதனத்தில் படிப்படியாக மேலே போகிற யோகிக்கு குண்டலி சக்தி உறுதி பெற்று உணர்வு பெற்று எழுந்திருக்கும். அப்பொழுது யோகியின் இயல்பு முழுவதும் புதியதாகவும் மேலானதாகவும் மாறி அமையும். புஸ்தகம் ஒன்று படியாது ஞானம் தானாக அந்த யோகத்தில் உள்ளத்தில் ஒளிரும். ஓதாது உணர்தல் அல்லது பேரறிவை அனுபவத்தில் பெறுதல் யோகிக்கு சாத்தியமாகிறது. தனது தெளிந்த மனதை யோகி படைத்திருக்கிற ஞான நூல் ஆகிறது. தனது மனத்திலிருந்தே எல்லை மறுவாத ஞானத்தை வெளிப்படுத்த அவனுக்கு இயலுகிறது. இடை பிங்களை ஆகிய 2 நாடிகளை பற்றி ஏற்கனவே இயம்பப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு நாடிகளும் மேரு தண்டத்தின் இடது பக்கம் வலது பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு மேல் 3வதாக சுஷும்னா நாடி யோக தண்டத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கிறது. இத்தகைய உடல் அமைப்பு விலங்கு இனம் அனைத்திற்கும் பொதுவானது. எந்த சரீரத்தில் முதுகெலும்பு கூடு இருக்கிறதோ அந்த சரீரத்தில் இந்த 3 விதமான நாடிகளும் அமைந்துள்ளன. ஆனால் மானுட சரீரத்தில் உள்ள நிறைநிலை மற்ற சரீரங்களில் இல்லை. மானுட சரீரத்திலும் சாதாரண மனிதனுக்கும் சுஷும்னா நாடி அடைபட்டு கிடைக்கிறது. அதன் செயல் சாதாரண மனிதனுக்கு உணர்வாகோ அனுபவத்துக்கோ எட்டுவதில்லை. பின்பு இடை பிங்களை ஆகிய 2 நாடிகள் செயல்பட்டு சக்தியை உடலெங்கும் வியாபிக்க செய்கின்றன. யோக சித்தன் ஒருவனுக்கே சுஷும்னா நாடி வாயில் திறக்கிறது. அது சொர்க்கத்வாரம் அல்லது பரமபத வாயில் திறப்பதற்கு ஒப்பானது. அங்கனம் சுஷும்னா நாடியில் வாயில் திறந்து குண்டலி சக்தி அதனோடு மேலெழுந்தி இருக்குங்கால் ஆத்ம சாதகன் பஞ்சேந்திரியங்களுக்கு அப்பால் போகிறான். பிறகு மனதையும் அவன் கடந்தவனாகிறான். பஞ்சேந்திரியங்களின் துணையில்லாதும் மனதின் துணையில்லாதும் அவன் பேருணர்வு படைக்க பெற்றவனாகிறான். திரண்ட பேரறிவிலே அல்லது சித்கணத்திலேயே அவன் நிலை பெறுவதாகிறான். சாதாரண நிலையில் இருந்த மனிதன் பயன்படுத்தி வருகிற புத்தி என்னும் அந்த கரணத்தை அவன் தாண்டியவனாகிறான்.
சர்ச்சை பண்ணுவது அல்லது ஆராய்ச்சி பண்ணுவது அல்லது எண்ணி பார்ப்பது ஒரு முடிவுக்கு வருவது அவனுக்கு தேவையில்லை. உண்மை ஆண்டும் உள்ளபடி அவன் அனுபூதியில் உணர்கிறான். சுஷும்னா நாடியின் வாயிலாக திறக்கச் செய்வதே யோக சாதனத்தின் நோக்கம். சுஷும்னா நாடியின் வெவ்வேறு இடங்களில் ஞான நிலையங்கள் அமைந்துள்ளன. அவைகளை சக்கரங்கள் அல்லது என்றும் ஆதாரங்கள் என்றும் அழைப்பது முறை. தாமரை புஷ்பங்களோடு அவைகள் ஒப்பிடப்படுகின்றன. மேருதண்டத்தில் கீழ் நுழையில் இருப்பது மூலாதாரம், அதற்கு சற்று மேலே இருப்பது சுவாதிஷ்டானம், பிறகு 3வது ஆதாரமாயிருப்பது மணிப்பூரம், 4வது சக்கரமாக இருப்பது அநாகதம், 5வது இடம் பெற்றிருப்பது விசுத்தை, 6ஆம் சக்கரம் ஆக்னை, பின்பு 7ஆம் சக்கரம் ஞான பூமி மூளையின் கண் உள்ளது. அதற்கு சகசிராமம் என்று பெயர். 1000 இதழ்களுடைய தாமரை என்பது அதன் பொருள். இவைகள் நாம் இப்பொழுது கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஆதாரங்கள் 2. மூலாதாரமாகிய முதல் சக்கரத்தையும் சகசிரமாகிய 7 ஞான பூமியையும் நாம் இப்பொழுது கருத்தில் வைத்துக் கொண்டால் போதுமானது. மூலாதாரம் என்னும் மூல பண்டாரத்தில் மூல பிரகிருதியில் சக்தியாவும் அடங்கி கிடைக்கிறது. அவ்விடத்திலிருந்து சக்தியை எழுப்பி சகசிரநாமத்தின் பால் கொண்டு சேர்ப்பது யோக சாதனத்தின் குறிக்கோள். மூலாதாரத்தில் அடைபட்டு கிடக்கும் சக்தி தோற்றத்திற்கு வருங்கால் அது பல பெயர்களை பெறுகிறது. அச்சக்தியில் ஓஜஸ் என்னும் சக்தியே மற்றவைகளை எல்லாத்தையும் விட மிக உயர்ந்தது. ஓஜஸ் என்னும் இந்த உயர்ந்த சக்தி மூலாதாரத்தினின்று மூளையிடம் சென்று அடைகிறது. மூளையிலே அது ஓங்கி வரும் அளவு மனிதனிடத்து ஞான சக்தி ஒளிர்கிறது. நுண்ணறிவாளனாக அவன் மாறி அமைகிறான். பாரமார்த்திக்கம் என்னும் பேரு ஓஜஸ் மிக அடைய பெற்றவனுக்கு அது கிடைக்கிறது. அழகான மொழியில் அழகான கருத்துக்களை ஒருவன் பிறருக்கு எடுத்து புகட்டலாம், ஆனால் அது மக்கள் உள்ளத்தில் பதிவதில்லை. மற்றொருவன் பேசுகிறான், ஆனால் அழகான மொழியில் அவன் பேசுவதில்லை, அழகான கருத்துக்களையும் அவன் வெளிப்படுத்துவதில்லை. ஆயினும் அவனுடைய சொற்கள் பிறருடைய உள்ளத்தை கவர்ந்து வருகின்றன. அவனுடைய நடைமுறை பாவனை யாவும் ஆற்றல் மிக்க படைத்தவளாக இருக்கின்றன. ஓஜஸ் என்னும் ஆத்ம சக்தியின் தோற்றமே இத்தகைய கவர்ச்சியை அது உண்டு பண்ணுகிறது. ஓஜஸ் என்னும் ஆத்ம சக்தி சற்று ஏறத்தாழ எல்லாரிடத்தும் இருக்கிறது. உடலிலே பலதரப்பட்ட ஆற்றல்கள் இருக்கின்றன. இந்த ஆற்றல்கள் எல்லாம் மேன்மையுறுங்கால் அவைகள் ஓஜஸ் என்னும் சக்தியாக மாறியமைகிறது. ஒரு நிலையில் இருக்கும் சக்தி மற்றொரு நிலைக்கு மாறியமைய வல்லது என்னும் உண்மையை நாம் யாண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு புறத்தில் இருக்கும் சக்தியை அகத்திற்கு கொண்டு வர நாம் முயல்கிறோம். புறத்திலே வெப்பம், மின்சக்தி, காந்த முதலியவைகள் இருக்கின்றன. வெப்ப எனும் சக்தியை கொண்டே உணவுப் பொருள்கள் உண்டாகின்றன. வெப்பத்தை மின்சக்தியாக மாற்றலாம், மின்சக்தியை காந்தமாக மாற்றலாம். இனி வெப்பம் முதலிய ஜடசக்தியை சரீரத்தில் உள்ள சித் சக்தியாக மாற்றலாம். வெப்பத்தினின்று உணவுப் பொருள்கள் உண்டாகிறது. உணவை உண்டு மனிதன் உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறான். உறுதியடைந்த உள்ளத்தில் சித் சக்தி என்கிறோம். நமது உடல் வலிவு படைத்திருக்கிறது. அந்த உடல் சக்தியை சித் சக்தி ஆக்கலாம். சித் சக்தி தெளிவுறுங்கால் அதை ஓஜஸ் என்கிறோம். மனிதனிடத்தில் உள்ள சக்தியில் பெரும்பகுதி காம உணர்வாக வடிவெடுக்கிறது. காமத்தை வெல்லும் அளவு ஏராளமான சக்தி உடலிலே சேகரிக்கப்படுகிறது. சிவபெருமான் தாம் புரிந்த தவத்தில் காம தகனம் செய்த செயலை யோக சாதனம் செய்கிறவர்கள் எல்லோரும் தம் வாழ்வையில் செய்தாக வேண்டும். அப்படி காமத்தை வெல்லும் அளவு ஓஜஸ் என்னும் சக்தி ஓங்குகிறது. மூலாதாரத்தில் எல்லாவித சக்திகளும் அடங்கி கிடப்பதால் யோக சாதனம் செய்பவர்கள் அந்த ஆதாரத்தின் மீது அதிகமான கருத்தலை செலுத்த வேண்டியது அவசியம். மூலாதாரத்தில் புதைந்து கிடக்கும் சக்திகளை எல்லாம் திரட்டி எடுத்து ஓஜஸ் சக்தியாக மாற்றி அமைப்பது யோக சாதனத்தின் குறிக்கோள். காமத்தை வெல்லும் அளவு சாதகன் ஒருவன் தூய்மையை வடிவெடுக்கிறான். காமத்தை வெல்வதற்கு ஏற்ற ஓஜஸ் சக்தி அவனிடத்தில் ஏராளமாக உண்டாகிறது. அந்த ஓஜஸ் சக்தியை மூளையின் பால் செலுத்த வேண்டும். ஞானத்தை பெறுவதற்கு அதுவே உற்ற உபாயமாகிறது. இந்த காரணத்தை முன்னிட்டே ஒழுக்கங்கள் அனைத்திலும் பிரம்மச்சரியம் என்னும் ஒழுக்கமே தலை சிறந்தது என்று கோட்பாடு வந்துள்ளது. சாதகன் ஒருவன் பிரம்மச்சரிய விரதத்தினின்று சிறிதேனும் வலுவிட்டால் பாரமார்த்திக்கம் என்னும் பேர் அவனிடத்தில் முழுவதும் மறைந்து போகிறது. மனத்திற்பத்தை அவன் இழக்கிறான். ஒழுக்கத்தின் உறுதிப்பாட்டையும் அவன் இழக்கிறான். உலகிலே பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. அந்தந்த சமயத்தை சார்ந்த துறவிகள் இருக்கிறார்கள். துறவியர் அனைவரும் பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதி பெற்றவர்களாக இருப்பது அவசியம். பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதி பெற்றிருக்கிறவர்களே பாரமார்த்திக்க பெருந்துறையில் மேன்மையுற்று மிளிர்கின்ற பெருமக்கள் ஆகிறார்கள். இந்த உயர்ந்த லட்சியத்தை அடைதற் பொருட்டு சாதகன் ஒருவன் துறவரத்தை மேற்கொண்டாக வேண்டும். மனம் புரிந்து கொள்ளுதலை ஒதுக்கி வைத்துவிட்டு நெறியான தூய வாழ்க்கை வாழ்ந்தாலொழிய ஆத்ம சாதனத்தில் மேல்நிலைக்கு போக முடியாது. சிந்தை, சொல், செயல் ஆகிய திரிகரணங்களிலும் தூய்மையை வடிவெடுத்திருப்பவர்களை பரிபூர்ண நிலை எய்த வல்லவர்களாகிறார்கள். தூய்மையில் நிலை நிற்க இயலாதவர்கள் ராஜயோக சாதனத்தை செய்ய முடியாது.
நெறியிலே நிலைநிற்க இயலாதவர்கள் இச்சாதனங்களை செய்தால் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். யோகம் போகம் ஆகிய இரண்டையும் இணைத்து வைப்பது சாத்தியமன்று. போகியொருவன் யோகியாக முடியாது. யோகியோ போகத்தை துச்சமென துறந்து விடுகிறான். தூய்மையெனும் அஸ்திவாரத்தில் வாழ்வு என்னும் மாளிகை கட்டுபவனே நல்ல ராஜயோகி ஆகிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். அடுத்த வகுப்பில் பிரத்யாகாரம் தாரணை. ஹரி ஓம்.